अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। मा कान मुहम्मदुन अबा अहदिम मिर रिजालिकुम वलाकिन रसूलुल्लाहि व खातम नबिय्यीन व कानल्लाहु बिकुल्लि शैइन अलीमा। व क़ाल तआला वमा अर्सलनाक इल्ला रहमतल लिल आलमीन। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டு வருகிற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் முழுமையாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்புகள் என்கிற தலைப்பின் கீழ் நமக்காக வேண்டி அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய சமுதாயத்திற்கோ அவர்களுக்கோ இறைவனால் வழங்கப்பட்ட சிறப்புகள் என்ன என்பதை ஒரு 4 வார கால தொடர் செய்திகளாக நாம் அனைவரும் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த ரபியுல் அவ்வல் என்கிற இந்த மாதம் நபி அவர்கள் பிறந்தார்கள் என்பதை போன்ற ஒரு செய்தி மக்கள் மத்தியில் வலம் வருகிறது. ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபி அவர்கள் பிறந்ததனால் இந்த மாதத்திற்கோ குறிப்பிட்ட நாட்களுக்கோ கிழமைக்கோ எந்த விதமான புனிதமும் இல்லை என்று நாம் மக்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டு வருகிறோம். நபி அவர்கள் பிறந்த நிகழ்வு என்பது எதர்ச்சையாக நடந்த நிகழ்வுகளில் ஒன்று. அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான், நபி அவர்கள் இப்படி ஒரு தூதர் வரப்போகிறார் என்பதை. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற பல முந்தைய தூதர்களுக்கு அல்லாஹ் உணர்த்தி இருக்கிறான் என்பது போக இறை தூதர் அவர்களுடைய பிறப்பு என்பது அது ஒரு சாதாரண நிகழ்வு. எப்போது இறை தூதர் அவர்களுடைய வாழ்க்கை மக்கள் மத்தியில் பேசப்படுகிற காரியமாக மாறியது என்றால், அவர்கள் நுபுவத் வழங்கப்பட்டு நபி என்கிற அந்தஸ்தை அடைந்து மறைவான கருத்துக்களை எல்லாம் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லி மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து நற்செய்தி சொல்லக்கூடிய இறை தூதராக ஆன பொழுதில் இருந்துதான் இறை தூதர்னா யாருன்னு இந்த உலக மக்களுக்கு, மாந்தர்களுக்கு, வெளி உலகத்திற்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அவர் ரபியுல் அவ்வலை கொண்டு அல்லாஹுடைய ரசூலின் சிறப்புகளை அடைக்கிற முடியாது. இந்த ஒரு மாசம் புகழப்பட வேண்டியவர் என்பது அல்ல, வருடம் 365 நாளும் புகழப்பட வேண்டியவர் அல்லாஹுடைய ரசூல். அந்த அளவிற்கு குணாதிசயங்களையும் வழிபாடுகளையும் அதே போன்று நபி அவர்களிடத்தில் இறையச்சத்தையும் எல்லா நற்பண்புகளையும் நீங்கள் மிகுதியாக பார்க்கலாம். அப்ப நாம தேர்வு செய்ததற்கான காரணம் ரபியுல் அவ்வல்ல ரசூலா பிறந்தாங்கிறதுனால நம்ம தேர்வு செய்யல. இந்த மாதத்தில் நபியை குர்ஆன் சொல்லித்தராத, நபிகளார் சொல்லித்தராத வழிமுறையில் புகழக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அது தப்பு. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நபியை புகழ்வதற்கென்று சில வடிகால நமக்கு அமைச்சிருக்கிறாங்க. அந்த முறையில் தான் நபி அவர்களை சிறப்பித்து புகழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்குத்தான் இந்த மாதத்தில் நாம இந்த தலைப்பை தேர்வு செய்திருக்கிறோம். அதில் ஆரம்பமாக அல்லாஹுடைய ரசூல் அவர்களின் சிறப்புகளை குறித்து நாம் பார்ப்பதற்கு முன்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய நபிமார்கள் விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள்,
அவர்களுடைய பேச்சுக்களோ அவர்களுடைய சம்பந்தப்பட்ட திருமறை குர்ஆனினுடைய ஆயத்துகளோ அல்லது அவர்களுடைய கருத்துக்களோ மக்கள் மத்தியில் பரப்பப்படும் போது ரசூலுல்லாஹ்வுடைய நடவடிக்கை எப்படி இருந்தது என்பதை முதல்ல நம்ம அழுத்தம் திருத்தமாக தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக உலகத்தில் எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஜூனியர் வந்த சீனியருக்கு மதிப்பு தர மாட்டாங்க. நான் இப்போ முக்கியமான இடத்துல இருக்கிறேன், முந்தியவர்களுக்கு மூதாதையர்களுக்கு மதிப்பு தர வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இது எல்லா துறையிலும் நடைமுறையில் இருக்கும். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டா இப்போ புதிதாக திருமணமானவர்கள் அல்லது இளமை பருவத்தை அடைந்தவர்கள் முந்தி இத்தனை ஆண்டு காலமாக இந்த குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு இருப்பவர்களுக்கு மதிப்பு தர மாட்டாங்க. ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால் நேற்று வரை அந்த நிறுவனத்திற்கு அயராது உழைத்தவர்கள் பாடுபட்டவர்களுக்கு புதிதாக வந்தவர்கள் மதிப்பு தர மாட்டாங்க. இந்த சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன கிடையாது, சமுதாயத்தில் மதிப்பு கிடையாது. குடும்பத்திலும் சரி நாட்டிலும் சரி உலக அரங்கில் இதான் நிலை. இந்த தூதுத்துவம் என்பது அது ஒரு குடும்பம் மாதிரி. அந்த குடும்பத்தில் ஒரு இறை தூதர் இன்னொரு இறை தூதரை பழிப்பதோ, ஒரு இறை தூதர் இன்னொரு இறை தூதர்களுக்கு மத்தியில் பாகுபாடு காட்டுவதோ அல்லது அவர்களை மட்டுப்படுத்துவதோ, இது மாதிரியான பண்புகளை இந்த தூதர்கள் என்கிற இந்த குடும்பத்தோடு நீங்க பார்க்க முடியாது. அதுக்கும் மேலாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஏனைய தூதர்மார்கள் விஷயத்தில் அவர்கள் கொடுத்த மதிப்பு என்ன, அவங்களை எந்த இடத்தில் வைத்து பார்த்தார்கள், தன்னை எப்படி வைத்து பார்த்தார்கள் என்பதை ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பை அறிந்து கொள்வதற்கு முன்பாக நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரா அல்-அஹ்ஸாப் என்ற 33வது அத்தியாயம் 40வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மா கான முஹம்மதுன் அபா அஹதிம் மிர் ரிஜாலிக்கும். இந்த நபி முஹம்மது அவர்கள் உங்களில் ஆண்களில் எவருக்கும் தந்தை இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு என்ன இல்லை, ஆம்பளை பிள்ளை இல்லை அப்படின்னு அல்லாஹ் இங்க பதிய வைக்கிறான். வலாக்கின் ரசூல் அல்லாஹ், மாறாக இவர் அல்லாஹ்வுடைய ரசூல், வ ஹாத்தம நபியின், நபிமார்களில் ஹாத்தம் ஹத்தும் இறுதியானவர், வ கானல்லாஹு பிக்குல்லி ஷைஇன் அலீமா, அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று திருமறை குர்ஆனில் நபி அவர்களுக்கு ஒரு பட்டத்தை அல்லாஹ் சூட்டுகிறான். இவர் யார் என்றால் ஹாத்தமுல் அன்பியா, நபிமார்களில் இறுதியானவர், முத்திரையானவர். இவருக்கு பிறகு இனிமேல் என்ன கிடையாது, நபிமார்கள் கிடையாது. இவருக்கு பிறகு நீங்க எதை எதிர்பார்க்கணும், அடுத்த நபி வருவார்னு பார்க்க வேண்டாம், மறுமை எதிர்பாருங்க. அப்படிங்கிற விதத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி இறை தூதர்களுக்கு, நபிமார்களுக்கு, ரசூல்மார்களுக்கு இறுதி முத்திரை இவர்தான் என்று திருமறை குர்ஆனில் இந்த வசனத்தில் அல்லாஹ் பதிய வைக்கிறான். இந்த வசனத்தில் கூடுதலான இன்னொரு கருத்தையும் இஸ்லாம் பேசுகிறது. மாகான முஹம்மதுன் அபா அஹதி மிர் ரிஜாலிக்கும், இந்த முஹம்மது ஆண் பிள்ளைகளுக்கு தந்தை கிடையாதுங்கிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு 4 பெண் பிள்ளை உண்டு, 4 ஆண் பசங்க உண்டு. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், இவருக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, ஆண் பிள்ளைக்கு ஒரு தந்தை இல்லைங்கிறான். ஏன் இப்படி பதிய வைக்கிறான்? 40 வயதிற்கு முன்பு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு 3 ஆண் பிள்ளை இருந்தது. யாரெல்லாம்? காசிம், அப்துல்லா, தாகிர் என்ற பேர். இது வரலாற்றில் சொல்லப்படுவது, இதற்கு ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது. 3 ஆண் பிள்ளை என்று வரலாற்றில் சொல்லப்படுகிறது. 4 பெண் பிள்ளைக்கு ஆதாரம் இருக்கு. ஜைனபு, ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹுன்ன 4 பெண் பிள்ளைகள் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்தாங்க. நபி அவர்கள் நுபுவத்தை அடைந்து மாரியத்து கிப்தியா என்ற நபி அவர்களினுடைய அடிமை பெண் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்த 8வது பிள்ளை இப்ராஹிம். இந்த இப்ராஹிம் என்ற இந்த பிள்ளை ஒரு 17 மாத 18 மாத குழந்தையாக இருக்கும் மௌத்தா போச்சு. அவர் ரசூலுல்லாஹ் கரண்ட்ல இருக்கும் போது மௌத்தாவதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்க்கு என்ன இல்லை, ஆண் பிள்ளைகள் இல்லை. ஏன் இப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாக்குறான் அப்படின்னு கேட்டா, இதே மக்கா காஃபியர்களும் யூதர்களும் வச்ச முக்கியமான குற்றச்சாட்டு. இப்ராஹிம் நபிக்கு ஆம்பளை பிள்ளை இருந்துச்சு, அப்படிதானே? 2 ஆண் பிள்ளை. இசாக்கு நபிக்கு ஆண் பிள்ளை யாக்கூப் நபி. யாக்கூப் நபிக்கு ஆம்பளை பிள்ளை 12 ஆண் பிள்ளை, அதுல ஒருத்தர் யூசுப் நபி. தாவூத் நபிக்கு ஆம்பளை பிள்ளை சுலைமான் நபி. ஜக்கரியா நபிக்கு ஆம்பளை பிள்ளை யஹ்யா நபி. இப்படி நபிமார்களை பத்தி எல்லாம் பட்டியல் போடுற இடத்துலலாம் பொம்பளை பிள்ளை இருந்துச்சுங்கிற மாதிரி எங்கேயுமே இல்லை. இருந்திருக்கலாம், ஆனா எல்லா இடத்துலயும் என்ன இருந்திருக்கு,
ஆண் பிள்ளைகளை அல்லாஹ் சொல்றான். நூஹ் நபிக்கு ஆம்பளை பிள்ளைங்கிறான். அப்படிதானே குர்ஆன் பேசுது. நூஹ் நபிக்கு பொம்பளை பிள்ளைன்னு குர்ஆன் பேசலையே, ஆண் பிள்ளைன்னு. இந்த யூதர்கள் இது மாதிரியான கருத்துக்களை எல்லாம் முன்மொழிந்து நபி அவர்களுக்கு ஒரு பட்ட பேர் வச்சான், அபுத்தர். இவர் யாரு தெரியுமா? சந்ததி இல்லாதவர். இவர் ஆம்பளை பிள்ளை இல்லையே, இருந்த நாள் ஆம்பளை பிள்ளை பறி கொடுத்துட்டாரு. இவருக்கு என்ன இல்லை? இப்போ ஆம்பளை பிள்ளை இல்லை. ஆம்பளை பிள்ளை இருந்தாதான் சந்ததி வளரும். அடுத்தடுத்து அவர் பேர் சொல்றதுக்கு அவர் குடும்பம் இருக்கணுமா இல்லையா? அப்படி ஆண் பிள்ளை இல்லை, எனவே இவருக்கு சந்ததி கிடையாது என்று ஒரு குற்றச்சாட்டை நபி அவர்கள் மீது ஒரு அவச்சொல்லை, பழிச்சொல்லை அந்த யூத சமுதாயத்தவர்கள் சுமத்தினார்கள். அதுக்கு தான் அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். இன்னா அஅதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக்க ஹுவல் அபுத்தர். அபுத்தர்னா சந்ததி இல்லாதவன் அர்த்தம். நபியே, உமக்கு கௌசர் நீர் தடாகத்தை நாம் வழங்குகிறோம், நீங்கள் அல்லாஹ்வுக்காக தொழுது அவனுக்காக அறுப்பீராக. இன்ன ஷானியக்க ஹுவல் அபுத்தர், உங்கள் எதிரிதான் சந்ததியற்றவன், நீங்கள் சந்ததி இல்லாதவர் இல்லை அப்படின்னு அல்லாஹ் பதிய வைக்கிறான். ஏன் ரசூலுல்லாஹ்க்கு ஆண் பிள்ளை கொடுக்கல? கொடுத்திருந்தா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் பிள்ளை இல்லாத போதே நபியினுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அவர்கள் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த இறை தூதர்னு பேச்சு இருக்கு. இன்னைக்கும் அதை ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த நபி யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு. அது அப்படி சொல்லிட்டா கூட பிரச்சனை இல்லை. முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு வஹி கொண்டு வந்தாங்க தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு தான் கொண்டு வந்தாங்க. மாத்தி கொண்டு போய் யார்ட்ட கொடுத்துட்டாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்துட்டாங்கன்னே ஒரு பேச்சு உண்டு. ஷியாக்கள் இப்படி பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆம்பளை பிள்ளை இல்லாத போதே நபிக்கு அடுத்து ஒரு தூதர் உண்டு, அது அலிதான்னு பேசுற ஒரு நடைமுறை இருக்குன்னா, ஆம்பளை பிள்ளை இருந்தா என்ன ஆகும்? டிக்ளேர் பண்ணிடுவாங்க. இவர் முதலமைச்சர்னா அவர் பையன் தான் அடுத்த முதலமைச்சர், இவர் பிரதம மந்திரி தான் அவர் பையன் தான் அடுத்த பிரதம மந்திரி, இவர் தூதர்னா இவர் பையன் தான் அடுத்த தூதர்னு பேச்சு வந்துடும். அல்லாஹ் என்ன சொல்றான்? மாகான முஹம்மதுன் அபா அஹதி மின் ரிஜாலிக்கும், இந்த முஹம்மது உங்களில் ஆண் பிள்ளைக்கு தந்தை கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் மௌத்தாகும் போது இவருக்கு ஆம்பளை பிள்ளையே கிடையாது. ஏன்? வலாக்கின் ரசூலுல்லாஹ், இவர் அல்லாஹ்வுடைய தூதர், வ காத்தம நபியின், நபிமார்களின் இறுதியானவர். இவருக்கு அடுத்து நபி இல்லைங்கிறதுனால தான் அல்லாஹ் ஆம்பளை பிள்ளையும் கொடுக்கல. ஆண் பிள்ளை கொடுத்தா அப்படி ஒரு பேச்சு வந்துடும். ஆண் பிள்ளை இருக்காருல்ல, வாப்பாவுக்கு அடுத்து புள்ள தானே அடுத்த எல்லா காரியத்தையும், ஆட்சியிலையும் சரி எல்லா காரியத்திலும் பங்கு கொள்ளணும். எனவே இந்த பையன் தான் அடுத்த இறை தூதன் ஒரு பேச்சு வந்துடும். வரக்கூடாதுங்கிறதுக்கு அல்லாஹ் இந்த காரியத்தை செய்தான். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தான் இறுதி தூதர் என்பது நாம விளங்கிக் கொள்ள வேண்டிய முதன்மையான ஒரு காரியம். இந்த அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய வாழ்நாளில் பல இறை தூதர்களை நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். குர்ஆன்ல கிட்டத்தட்ட 25 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் பட்டியலிடுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை முக்கியத்துவம் வாய்ந்த சில சமுதாயத்தினுடைய மறுமலர்ச்சிக்கோ சில சமுதாயத்தினுடைய முக்கியமான திருப்பு முனைக்கோ காரணமாக அமைந்த பல இறை தூதர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில், இசாக் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவங்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சமூகங்களுக்கு ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமைந்த இறை தூதர்கள். இவங்களை பற்றி எல்லாம் திருக்குர்ஆன்ல பல இடத்தில் வரலாற்று செய்திகளை, சரித்திரங்களை நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் இந்த இறை தூதர்களை எல்லாம் பற்றி பேசுகிற இடத்துலலாம் தன்னை அப்படி மட்டப்படுத்தி பேசுவாங்க. நான்லாம் ஒண்ணுமே கிடையாது, இந்த நபிமார்கள் இடத்தோட ஒப்பிடும்போது நான் யாரும் இல்லை, நான் முக்கியமானவன் கிடையாது, அவங்க தான் பெரிய ஆட்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகளைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறோம். அதுல முதல் விஷயமாக முதல் இறை தூதராக நம்ம யாரை பார்க்க போறோம்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற இறை தூதர். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நாம குறிப்பிடுறோம் அப்படின்னு கேட்டா, திருமறை குர்ஆனில் ஒட்டுமொத்த ஈமான் கொண்டவர்களுக்கு உஸ்வத்துல் ஹசனா யாரு? நம்ம ரசூலுல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, இந்த தூதரிடத்தில் அழகிய முன் உதாரணம் இருக்கிறது. உஸ்வத்துல் ஹசனான என்ன அர்த்தம்? அழகிய முன் உதாரணம், முன் உதாரணம் மிக்க வாழ்க்கை அப்படின்னு அல்லாஹ் நமக்கான முன் உதாரணம். இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொன்ன அல்லாஹ் 60வது அத்தியாயம் 4வது வசனத்தில் அல்லாஹ் பேசுறான், நபியே உங்களுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் ஒரு உஸ்வத்துல் ஹசனா இருக்கிறாங்க. யாரு? இந்த இப்ராஹிம் நபின்னு அல்லாஹ் குறிப்பிடுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே முன் உதாரணம். அப்படிப்பட்டவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று திருக்குர்ஆன் பேசுகிறது. இந்த ரசூலுல்லாஹ்
இப்ராஹிம் நபி விஷயத்தில் எப்படி ஒரு பணிவை பேணினார்கள் என்று நீங்க பாருங்க. நம்ம எல்லாருமே ஸலவாத் ஓதுறோம். எங்கெல்லாம் ஓதுறோம்? பாங்குக்கு பிறகு ஸலவாத்தை ஓதுகிறோம். அத்தஹியாத்தினுடைய இருப்பிலே ஸலவாத்தை ஓதுகிறோம். ஜும்மாவுடைய தினம் என்றால் நாம் ஸலவாத்துகளை ஓதுகிறோம். ரசூலுல்லாஹ் அந்த ஸலவாத்துல குறிப்பிட்ட வார்த்தை தெரியுமா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத். இறைவா, முஹம்மது அவர்களுக்கும் முஹம்மது அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரி. எப்படி அருள் புரிய வேண்டும்? கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். இப்ராஹிம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிந்ததை போன்று நீ கொடு. எங்களை விட அவங்களுக்கு தான் அருள் அதிகம். அல்லாஹ் பேரருள் புரிஞ்சிருக்கிறான். அப்படி அருளை யாருக்கு தரணும்? அல்லாஹ் எனக்கு நீ தா, என் குடும்பத்துக்கு தானே. இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் வேண்டினார்கள், நம்மை வேண்டும்படி ஏவினார்கள். தொடர்ச்சியா நபி அவர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத். இறைவா, முஹம்மது அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத்தை கொடு. எப்படி கொடுக்க வேண்டும்? கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இப்ராஹிம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத்தை கொடுத்த மாதிரி இந்த முஹம்மதுக்கும் முஹம்மதுடைய குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத்தை கொடு. இப்ராஹிம் நபியை விட இன்னைக்கு நாம எப்படித்தான் கீழே தாங்கிறது இந்த ஸலவாத்து நமக்கு உணர்த்துது. நாம இப்ராஹிம் நபிக்கு நிகர் கிடையாது, இப்ராஹிம் நபிக்கு மேல கிடையாது, இப்ராஹிம் நபிக்கு கீழே தான் நாம. அதை ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல நமக்கு உணர்த்துறாங்க. இது மட்டும் இல்லையா, இன்னொரு செய்தி நீங்க பார்க்கலாம். திருமறை குர்ஆனில் சூரா பக்கரா என்ற 2வது அத்தியாயம் 260வது வசனம் இப்ராஹிம் நபியை பத்தி ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றான். நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த செய்தியை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ஓ இது கால இப்ராஹிம் ரப்பஹு. இப்ராஹிம் அவர்கள் தன் இறைவனை அழைத்து, ரப்பி என் இறைவா, அரீனி கைஃப துஹீல் மௌத்தா. இறந்து போனவர்களை நீ எப்படி உயிர்ப்பிக்கிற, எனக்கு நீ காட்டுன்னு கேட்கிறாங்க. இப்ராஹிம் நபி என்ன கேட்கிறாங்க? மௌத்தா போனவங்கள மறுபடியும் நீ உயிர்ப்பிக்க போற. ஆதம் நபியில ஆரம்பிச்சு கடைசி நபர் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்த போற, எல்லார்ட்டையும் விசாரிக்க போற, எல்லாருக்கும் சொர்க்க நரகத்தை தர போற, அதெல்லாம் ஓகே. நீ எப்படி உயிர்ப்பிக்கிற, எனக்கு நீ அதை காட்ட அப்படின்னு இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் திருப்பி கேட்கிறான், கால அவலம் துக்மின். இப்ராஹிமே, நீங்க நம்பிக்கை கொள்ளலையான்னு கேட்கிறான். காட்டேன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அப்ப நீங்க நம்பலையா? நான் உயிர்ப்பிக்க மாட்டேன்னு உங்களுக்கு எது சந்தேகம் இருக்குதா? நம்பிக்கை கொண்ட மாதிரி இல்லையே என்ற விதத்துல அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், கால பலா, அப்படி இல்லை இறைவா, ஒலாக்கின் இல்லை இத்துமா அண்ண கல்வி, என் உள்ளம் அமைதி அடையத்தான் நான் கேட்கிறேன். நான் நம்புறேன் நீ எதையெல்லாம செஞ்சவன், இதெல்லாம் உனக்கு ஒரு விஷயமே கிடையாது. வானத்தையும் பூமியும் பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை படைச்ச உனக்கு செத்து போனவனை மறுபடியும் கொண்டு வரது பெரிய விஷயமா? நான் அதை நம்புறேன். என் மனசு என்ன ஆக மாட்டுக்கு, அமைதி ஆக மாட்டுக்கு. நீ எனக்கு அதை காட்டலாமே அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? ஃபகுது அர்பஅத்த மின தய்ர், ஒரு 4 பறவையை நீங்க பிடிங்க, அதை நீங்க அருங்க, அதன் இறைச்சியை 4 வெவ்வேறு பகுதிகளில் மலைகள் மீது நீங்க வைங்க, நீங்க கூப்பிடுங்க, அது வரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அது வந்த உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வஅல்லம் அன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம். அல்லாஹ் மிகைத்தவன், ஞானமிக்கவன் என்பதை நபியே இப்ராஹிமே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இந்த இடத்துல பதிய வைக்கிறான். நல்ல தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ராஹிம் நபி அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, நீ இறந்தவங்களை உயிர்ப்பிக்க போற, எனக்கு காட்டு. அல்லாஹ் என்ன கேட்கிறான்? நம்பலையான்னு கேட்கிறான். நம்புறேன் அல்லாஹ், மனசு அமைதியாக மாட்டுக்கு, அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. நீ காட்டிட்டா கொஞ்சம் திருப்தி ஆயிருவேன், நீ காட்டிடுறேன் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் 4 பறவையை பிடிங்க, அதை அருங்க, அதன் இறைச்சிகளை வெவ்வேறு இடத்துல நீங்க பிரிச்சு வைங்க, நீங்க கூப்பிடுங்க, அது வரும். நீங்க கூப்பிட்டு வந்துச்சுன்னா உங்க வார்த்தை காரணமா, உங்க வாய்ஸ் காரணமா? இப்ராஹிம் கூப்பிட்டாரு வருதா, நான் வர சொன்னேன்னு அது வரும். இதை வர வைக்கிற எனக்கு உங்களை உயிர்ப்பிக்கிறது ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு அல்லாஹ் நிரூபிக்கிறான். இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்றாங்க. இதை பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக் என்ன சிந்தனை வரும்? இப்ராஹிம் நபிக்கே சந்தேகம் தான், அப்படித்தானே தோணும். ஆட்டோமேட்டிக்கா இதை பார்த்தோன்னு இந்த சந்தேகம் வரும். பெரும்பாலான மக்களுக்கு வரத்தான் செய்யும், அதை இயல்பு. இதை ரசூலுல்லாஹ் உடைக்கிறாங்க, அப்படி சந்தேகப்பற்றாதீங்க, இப்ராஹிம் நபி அப்படி சந்தேகிக்கக்கூடியவர் இல்லைங்கிறதுக்கு ரசூல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த விஷயத்துல இப்ராஹிம் நபி சந்தேகப்பட்டு இருந்தா அவரை விட அதிகம் சந்தேகப்பட தகுதி நமக்கு தான் இருக்குன்னாங்க.
என்ன அர்த்தம்? நம்மளை விட பெரிய ஈமான்தாரி. ரசூலா தன்னை குறிப்பிடுறாங்க, என்னை விட பெரும் ஈமான்தாரி யாரு? இப்ராஹிம் நபி. நம்மளே சந்தேகப்படலை, இப்ராஹிம் சந்தேகப்படுவாங்க. யாருக்காவது இறங்கி சந்தேகம் வந்திருக்குதா? இத்தனை வருஷமா சிறு பிள்ளையில இருந்து மௌலவிமார்கள்ட்ட மார்க்கத்தை படிச்சு, தாய் தந்தைகிட்ட மார்க்கத்தை படிச்சு, பல மார்க்க பேச்சுக்களை கேட்டு இன்னைக்கு மார்க்க ரீதியாக தொழுகை வழிபாடு ஆர்வத்தோடு நம்ம இருக்கிறோம். யாருக்காவது இறங்கி சந்தேகம் வந்திருக்குதா? ஒருவேளை படைக்காம எல்லாம் இருப்பானோ, படைக்க தெரியாம இருப்பானு சந்தேகம் வந்துச்சா? அப்பப்போ ஏதாவது சிந்தனை வரும், நம்ம தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கோம். அப்படித்தானே? நமக்கே வராத சிந்தனை எப்படி இப்ராஹிம் நபிக்கு வந்திருக்கும்? ரசூல் அதை குறிப்பிடுறாங்க. இப்ராஹிம் அவர்கள் உண்மையில் சந்தேகப்பட்டு தான் கேட்டிருந்தால் அந்த வார்த்தையை சொல்ல அதிக தகுதி யாருக்கு இருக்கு? எனக்கு இருக்கு. ஏன்? நம்மளை விட பெரிய ஈமான்தாரி இப்ராஹிம் நபி. அவங்க எப்படி சந்தேகப்பட்டிருப்பாங்க? அவங்களே சந்தேகப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக நாமளும் சந்தேகப்படக்கூடிய இடத்துல தான் இருப்போம். எனவே இப்ராஹிம் நபியை விட மிஞ்சிய ஈமான் யாருக்கு இல்ல? எனக்கோ உங்களுக்கோ கிடையாதுங்கிறத அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தன் தோழர்களுக்கு நமக்கு தெளிவுபடுத்தினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ரசூல் அந்த இடத்துல எப்படி சொல்லியிருக்கலாம்? நான் ஒரு நாள் பொழுதாவது அல்லாஹ்ட்ட நான் கேட்டிருப்பேனா, எப்படி படைக்கிற அல்லாஹ் எனக்கு காட்டு இப்ராஹிம் கேட்டாரா இல்லையா? நம்பல, அவருக்கு கரெக்டா நம்பிக்கை, இப்படி பேசி இருக்காம இல்லையா? ஆனா என்ன சொன்னாங்க? அவரே சந்தேகப்பட்டாலும் அந்த சந்தேகத்துக்கு முழு தகுதி நமக்கு இருக்கு, நம்மளும் சந்தேகப்படலாம். ஆனா இப்ராஹிம் நபி சந்தேகப்பட்டு கேட்கல, அந்த மன அமைதிக்காண்டி கேட்ட ஒரு வார்த்தை என்று இப்ராஹிம் நபியை மேல்படுத்தி தன்னை கீழே தாழ்த்தி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பேசினார்கள் என்பதை சஹீஹ் புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. இது இப்ராஹிம் நபி பத்தி. தான் யாரை விட சிறந்தவன் இல்லை, இப்ராஹிம் நபியை விடவோ இப்ராஹிமுக்கு நிகராகவோ நான் சிறந்தவன் இல்லை என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். இதை தாண்டி குர்ஆன்ல அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு ஒரு சான்று சொல்றான். வத்தஹது இப்ராஹிம கலீலா, வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா. அல்லாஹ் இப்ராஹிமை தன்னுடைய கலீலாக, நண்பனாக தேர்வு செய்து கொண்டான். ரப்புக்கு எல்லாரும் அடிமை, இப்ராஹிம் நபி அடிமை தான். அடிமைங்கிறதுல இருந்தாலும் யாரும் மாற மாட்டாங்க. ஆனா அந்த அடிமையில ஒரு போஸ்டிங்கை உயர்த்தி கொடுத்து என்ன பண்றான்? நீங்க அடிமை தான், எனக்கு நண்பரும் நீங்க தான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல மனிதர்கள்ல ஒருத்தரை குறிப்பிட்டு பேசுறேன், இவர் நண்பர்னு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி இருக்கணும்? இப்ராஹிம் நபி என்னப்பா நண்பர், அல்லாஹ் என்ன நண்பன் ஆக்கிட்டான் தெரியுமா? அப்படி பேசி இருக்கணும். ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி பேசல. மௌத்து நெருக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன் மனைவிமார்கள்ட்ட சொல்றாங்க, நான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை விடுத்து ஒருவரை நண்பராக ஆக்க வேண்டும் என்று உலக மாந்தர்களை நான் தேர்வு செய்வதாக இருந்தால் நான் அபூபக்கரை தேர்வு செய்திருப்பேன். எனக்கு யாரு தான் முதல் நட்பு? அல்லாஹ் தான் வேணும். அல்லாஹ் நட்பு ஆக்கிட்டேன்னு எங்கேயும் சொல்லல. ஆனா நட்பு ஆக்கிற மாட்டானா? அல்லாஹ் இப்ராஹிம் நபி கொடுத்த மாதிரி அந்த பொசிஷனை எனக்கு தந்துட மாட்டானா அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி உயிர் பிரிகிற நேரம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நபி அவர்களின் இறுதி வார்த்தை இதுதான், அல்லாஹும்ம ரஃபீகில் அஅலா, இறைவா உயர்ந்த நட்போடு என்னை இணைத்து வை. எது உயர்ந்த நட்பு? அல்லாஹ்வுடைய நட்பு. ஆதம் நபியுடைய நட்போ, இப்ராஹிம் நபியினுடைய நட்போ, மூசா நபியினுடைய நட்போ உயர்ந்த நட்பு இல்லை. அது உயர்ந்த நட்பு தான். ரப்பு நட்போடு அது உயர்ந்ததா? கிடையாது. யா அல்லாஹ் உயர்வான நட்போடு என்னை இணைத்து வை என்று இறை நட்பை கேட்ட நிலையில் நபி அவர்களுக்கு உயிர் பிரிந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி வார்த்தை அதுதான், அல்லாஹும்ம ரஃபீகில் அஅலான்னு கையை ஏந்துறாங்க. சொன்ன வார்த்தை சொன்ன மாத்திரம் ரசூலுல்லாஹ்வுடைய கைகள் கீழே விழுது, நபி அவர்கள் வஃபாத் ஆகி விடுகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வாழும்போது இந்த நற்சான்றை கொடுக்கிறான், நீங்க நண்பர்னு. ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல கூட அல்லாஹ் என்ன நண்பனாக்கிட்டான்னு சொல்லல. என்ன காரணம் தெரியுமா? அதை எதிர்பார்க்கிறாங்க. இப்ராஹிம் நபிக்கு கிடைச்ச மாதிரி அந்தஸ்து எனக்கு கிடைக்காதா? எனக்கு அல்லாஹ் தந்திர மாட்டானா? நான் ஒருவேளை அல்லாஹ்வை விடுத்து ஒருவரை நண்பராக ஆக்கி இருந்தால் நான் அபூபக்கரை ஆக்கியிருப்பேன். எனக்கு யாரு நண்பர் வேண்டாம், எனக்கு அல்லாஹ் மட்டும் நட்பு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி மரணித்தவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதை பார்க்க முடிகிறது. இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை விட தன்னை மட்டப்படுத்தி நபி அவர்கள் பார்த்த நிகழ்வு. இப்படி ஒரு செய்தியா? அடுத்த செய்தி பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. இந்த வரலாறை படிக்கிற அத்தனை பேருமே அவங்க சிந்தனையில ஒரு பின்பம் ஒன்று உருவாயிரும், மூசா நபி சரியான கோபப்படக்கூடிய நபர். இந்த சிந்தனை வரலைன்னா தான் தப்பு, வந்தா தப்பு கிடையாது. ஏன்? இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னாலேயே ஒருவரை அடித்து கொலை செய்தவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் நமக்கு சொல்லுது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இஸ்லாம் வரல, ஏகத்துவத்தினுடைய சிந்தனையில் இருக்கிறாங்க, அல்லாஹ் மட்டும் தான் கடவுளுங்கிற சிந்தனையில் இருக்காங்க, அதுல மாற்றம் இல்லை. நபி ஆகல. நபி ஆவதற்கு முன்னால் இவர் சமூகத்தை சார்ந்த ஒருவரும் ஃபிரௌன் சமூகத்தை சார்ந்த ஒருவனுக்கும் மத்தியில் சண்டை.
இவர் சமூகத்தை சார்ந்தவர் மூசா கிட்ட வழக்க கொண்டு வரார். என்ன அவன் அடிக்கிறான், நம்ம ஆட்களே அடிக்கிறான் பாத்தீங்களா மூசாவை, நீங்க கேட்க மாட்டீங்களா? அவர் என்ன பண்றாரு, வழக்கை தீர்க்கக்கூடிய இடத்துல எதிரணியை சார்ந்தவரை ஒரு அடி அடிச்சிடறாரு. ஒரு அடி ஆளு மவுத், ஒரே அடிதான் ஆளு மவுத். அதுக்கப்புறம் மூசா நபி அதை நினைச்சு கட்டுமையா வருத்தப்பட்டாங்க. இதெல்லாம் நுபுவத்துக்கு முன்னாடி. இதையே எங்க வரைக்கும் வருத்தப்படுறாங்க, கியாமத்து நாள் வரைக்கும் வருத்தப்படுறாங்க. மக்ஷருடைய பெருவழியில மூசா நபி இடத்தில் சென்று மக்கள் எல்லாம் பரிந்துரைக்காக போய் நிற்கும் போது மூசா நபி சொல்றாங்க, நான் ஒரு கொலை பண்ணிட்டேன், என்னுடைய அறியாமை காலத்துல நான் என்ன செஞ்சுட்டேன், ஒரு கொலை பண்ணிட்டேன். அல்லாஹ் என்ன செய்வான்னு எனக்கு தெரியாது, அதனால் என்கிட்ட பரிந்துரைக்கு வராதீங்கன்னாங்க. மூசா நபியினுடைய வரலாற்றை படிக்கும் போது நமக்கு என்ன சிந்தனை வரணும், மூசா நபி கடுமையாக கோபப்படுகிற இடத்துல உள்ளவர்னு தோணும். இது மட்டும் இல்லை, மூசா நபி கடல் கடந்து போறாங்க, ஹாரூன் நபியும் அழைத்து கொண்டு பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை அழைத்து கொண்டு போறாங்க. போனவங்க என்ன பண்றாங்க, ஹாரூன் நபிட்ட மக்களை ஒப்படைச்சிட்டு, ஹாரூனே நீங்க மக்களை கூப்பிட்டு பின்னாடி வாங்க, நான் கொஞ்சம் வேகமா தூர் சீனியா மலைக்கு போறேன். அல்லாஹ் என்ன சொன்னா, 40 இரவு வாக்கு கொடுத்தான் தூர் சீனியா மலையில இருந்து, நீங்க போங்க ஃபிரௌன்ட்ட மார்க்கத்தை சொல்லுங்க, மக்கள் அழைச்சிட்டு வாங்க. 40 நைட்டு முடிஞ்சிருச்சு, 40 நாள் தான் டைமிங், 40 நாள் முடிஞ்சிருச்சு. நான் தூர் சீனியா மலைக்கு போறேன், அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து வேகமாக போறேன், நீங்க பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மூசா நபி. மூசா நபி தூர் சீனியா மலைக்கு வந்த உடனே அல்லாஹ் பேசுறான், மூசாவே ஏன் அவசரப்பட்டு வந்தீங்க, அல்லாஹ் உன் அருளை எதிர்பார்த்து வந்தேன். அப்படியா, சாமியரின்னு ஒருத்தவங்க கூட்டத்தை ஒருத்தர் இருந்தானா, அவன் உங்க சமுதாயத்தை வழிகெடுத்துட்டான். ஏகத்துவ கொள்கை கொண்டு வந்தீங்க, கடவுள் ஒருத்தங்கிற சிந்தனை கொண்டு வந்தீங்க, அங்க என்ன ஆயிடுச்சு, கடவுள் ஒருத்த மட்டும் இல்ல 2 பேர் இருக்கிறாங்க 3 பேர் இருக்கிறாங்க, அவன் மாத்திட்டான். அந்த மக்கள் வழிகட்டு போயிட்டாங்க, விட்டுட்டு வந்துட்டீங்களே நீங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்ன உடனே கடுமையாக கோபப்பட்டு தன் சமுதாய மக்களிடத்துல சென்று தௌராத்து ஏட்ட கையில வச்சிருக்காங்க, கீழே போட்டாங்க. கீழே போட்டது மட்டும் இல்லாமல் ஹாரூன் நபியுடைய தாடியை பிடிச்சு விசாரிக்கிறாங்க. கடுமையான கோபம், உன்னை நம்பி இந்த சமுதாயத்தை நான் விட்டுட்டு வந்தேனே. ஹாரூன் நபி சொல்றாங்க, அவங்க என்னையே மிகைக்கிறாங்க, நான் என்ன செய்ய முடியும், நீங்க இருந்தாலும் இதான் நிலைமை, அவ்வளவு பேர் கூட்டத்தை எடுத்து நிக்க முடியுமா அப்படின்ன உடனே அந்த காளை கன்றை அவர்கள் தங்கத்தால் உருக்கி அணிகலனால் உருக்கி சென்ற காளை கன்றை எரிச்சு அதை கடல்ல கரைத்தார்கள் என்பதை பார்க்க முடியும். இந்த செய்தியெல்லாம் நீங்க பாருங்களேன், மூசா நபி எப்படிப்பட்ட நபர், நமக்கு இயல்பா என்ன தோணும், கடுமையாக கோபப்படுகிற நபர், அப்படிதானே? ரசூலுக்கு மாற்றமா ஒரு தகவலை பதிய வைக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஒரு முறை நபி அவர்களுக்கு கனிமத்து பொருள் வருது. கனிமத் என்றால் போர்க்களத்தில் வெற்றி கொள்ளப்பட்ட பொருட்கள். ரசூல் அந்த வெற்றி கொள்ளப்பட்ட பொருளை பங்கு பிரிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பகுதி, இந்த இஸ்லாத்தை புதுசா ஏத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு ஒரு பகுதி, இவர் நிறைய அவங்க குடும்பத்தை தியாகம் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ஒரு பகுதி அப்படின்னு ரசூலா பங்கு பிரிக்கிறாங்க. ஒருவர் உட்கார்ந்துகிட்டு கேட்கிறாரு, யஅதில் அபுல் காசிம், முகமதே, ரசூலாக்குன்னு ஒரு பட்ட பேர் என்ன, அபுல் காசிம். ரசூலா காசிம்னு ஒரு பிள்ளை இருந்துச்சு, காசிம் வாப்பா என்னது அபுல் காசிம். ரசூலாக்கு இந்த பேரை சொல்லியும் கூப்பிட்டாங்க, மார்க்கத்தை தப்பும் கிடையாது. அவர் சொல்றாரு, யஅதில் அபுல் காசிம், அபுல் காசிமே நீதியா நடங்குங்கிறார். இந்த வார்த்தைய உலகத்துல யாரை பார்த்தாலும் கேட்கலாம், பேசலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து கூட சொல்லலாம், யாரும் சொல்லக்கூடாது, நபியை பார்த்து சொல்ல முடியாது. ஏன், அல்லாஹ்வை நம்பி அனுப்பின ஒருவர் நமக்கு அவர் துரோகம் பண்ணுவாரா, துரோகம் பண்ண மாட்டார். இவர் கேட்கிறாரு, யஅதில் அபுல் காசிம், அபுல் காசிமே நீங்கள் நீதியாக நடங்க. ரசூலுக்கு கடுமையான கோபம். உடனே ரசூலா பொறுமையாயிட்டு என்ன சொன்னாங்க, மூசாவுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். ஏன் சம்பந்தமில்ல மூசா நபி இழுக்கிறாங்க, தெளிவுபடுத்துறாங்க. அவங்க சமுதாய மக்கள் அவருக்கு அவ்வளோ நெருக்கடியை கொடுத்தோம், ஒரு பொறுமை மீறினது இல்லை தெரியுமா அப்படின்னாங்க. நமக்கு வரலாறு படிக்கும்போது நமக்கு எப்படி தெரியுது, கடும் கோபப்படக்கூடிய ஒரு மூசா நபின்னு. ஆனா ரசூலா தெளிவுபடுத்துறாங்க, அப்படி கிடையாது. அவர்கிட்ட ஆரம்பத்தில் அப்படி ஒரு பண்பு இருந்தது. ஆனால் சமுதாயம் கொடுக்கிற சித்திரவதையை இந்த அளவுக்குலாம் யாரும் சகிக்க முடியாது, நம்மலாம் கோபப்பட்டுருவோம். மூசா நபி எவ்வளவு பொறுமைசாலி தெரியுமா அப்படிங்கிறாங்க. தன்னை மட்டப்படுத்துறாங்க ரசூல்லா, மூசா நபி உயர்த்தி பேசுகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இதே போன்று ரசூல்லாவுடைய காலத்துல ஒரு கடை வீதியில ஒரு முஸ்லிமும் யூதரும் வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வியாபாரத்துல அந்த ஏத்த இறக்கம், காசு யாரு கூட குறைன்னு பேச்சுவார்த்தை ஓடுது. அப்படி போகும்போது அந்த யூதர் என்ன பண்றாரு, அகிலத்தாரில் அனைவரையும் விட மூசாவை சிறப்பித்த அல்லாஹ் மேல சத்தியம் அப்படிங்கிறார். அவர் யார் மேலதான் சத்தியம் பண்ணி இருக்கிறாரு, அல்லாஹ் மேலதான். ஆனா வார்த்தையில எவ்வளவு வில்லங்க இருக்குன்னு வருங்க. அகிலத்தாரில் அனைவரையும் விட மூசாவை சிறப்பித்த அல்லாஹ் மேல சத்தியம் அப்படின்னு ஒண்ணு இந்த அன்சாரி தோழருக்கு கடுமையான ஆத்திரம். நம்ம கூட ஒரு தூதர் இருக்கிறாரு, அது நம்ம தூதர்,
நம்ம தூதரை புகழாம இவன் யாரை புகழ்றான்? மூசா நபியை புகழ்றான். ஒரு அட்டி விட்டுட்டார். நேரம் அந்த யூதர் யார்கிட்ட வழக்க கொண்டு வராரு? ரசூல்லாட்ட. இவன் பரப்பிக்கிட்டு இருக்கிறானே, நபி முகமது அவர்கள் வாழை கொண்டு பரப்புனார் மார்க்கத்தை, கத்தியை காட்டி மிரட்டிட்டானாம். எல்லா மக்களும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களாம். நம்ம முன்னோர்கள் இஸ்லாத்துக்கு வந்தவங்க தானே, நம்ம யாரும் அரபு இறக்குமதி கிடையாது. நம்ம பாட்டனாரோ அவருக்கு பாட்டனாரோ யாரோ இஸ்லாத்துக்கு வந்தது, நாம இஸ்லாத்துல இருக்கிறோம். கத்தியை காட்டி முகமது மிரட்டிட்டாரு. முஸ்லிம் மக்கள் கத்தியை காட்டி மிரட்டினோன்னு என்ன பண்ணிட்டாங்க? எல்லா மக்களும் முஸ்லீம் ஆயிட்டாங்க. அந்த யூதரு ரசூல்லாட்ட வந்து வழக்கு கேட்கிறார், நியாயத்தை கேட்கிறார். பிரச்சனை யாரை வச்சு? மூசாவா முகமதான் பிரச்சனை. யூதன் எந்த அளவுக்கு நம்புறான்? இவர்கிட்ட போனா நீதி கிடைக்கும் நம்பி வரான். அவன் எவ்வளவு நம்பிக்கை அவன்கிட்ட இருந்திருந்தா இங்க வந்திருப்பான். யோசிச்சு பாருங்க. பிரச்சனையே நம்மளை பத்தி வைங்க, நம்ம சிறந்தவரா இல்லையாங்கிறதா பிரச்சனை. நம்மகிட்ட ஒருத்த வழக்கு கேட்க வருவானா, நியாயம் கேட்க வருவானா? வந்தா நம்ம என்ன தீர்ப்பு கொடுப்போம்? அவன் நான் தான் சிறந்தவன், கரெக்டா தான் சொல்லியிருக்கிறான், அவன் அடிச்சதெல்லாம் சரிதான், அப்படித்தானே வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடித்த அன்சாரி தோழரை கண்டிச்சுட்டு சொல்றாங்க, மூசாவை விட நான் சிறந்தவன் என்னை ஒருபோதும் சொல்லாதீங்கிறாங்க. மூசாவை விட நான் சிறந்தவன் என்று என்னை குறித்து பேசாதீர்கள். மூசா தான் சிறந்தவன். ஏன் சிறந்தவர் தெரியுமா? மறுமை நாளில் முதலில் கண் விழித்து எழுந்து விடுகிற நபர்களில் நான் தான் முதல் நபர். ஆனால் நான் எந்திரிச்சு பார்ப்பேன், அர்ஷுடைய காலை பிடித்து கொண்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிற்பார்கள். எனக்கு என்ன தோணும் தெரியுமா? ஒருவேளை எனக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டாரா, அல்லது அவருக்கு அந்த சிறப்பு அல்லாஹ் கொடுத்தானா எனக்கு தெரியலங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்துறாங்க, என்னை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் சிறந்தவர், மூசாவை விட முகமது நபி சிறந்தவர் யாரும் பேசிடாதீங்க அப்படின்னு யாரு கண்டிக்கிறா? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் கண்டிக்கிறார்கள். சீனியாரிட்டிக்கு எவ்வளவு மதிப்புன்னு பாருங்க. எல்லா இறை தூதருக்கு ரசூலா மதிப்பு கொடுக்கறாங்க. எந்த ஒரு நேரத்திலும் ஒரு இறை தூதரை தாழ்வுபடுத்தி இவரெல்லாம் ஒரு ஆளாங்க, நான் அவரை விட இவ்வளவு நல்லவன் தெரியுமான்னு ரசூலா பேசல. நம்ம பேசி இருப்போம். நம்ம கூட வேலை பார்க்கறவன்ட்டு அப்படிதான் பேசுறோம். 10 வருஷம் என்னதான் உழைச்சான், என்ன மாதிரி இந்த சமுதாயத்துக்கு இந்த கம்பெனிக்கு உழைக்க முடியுமா அப்படின்னு நம்ம பேசுவோம். குடும்பத்தில் வாப்பா உழைச்சு கொட்டி இருப்பாரு, வாப்பாக்கு 60 வயசு, இனிமேல் வாக்கிங் ஸ்டிக்கை பிடிச்சிக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்க வேண்டியதான் வேலை. என்னத்த உழைச்சாரு இந்த மனுஷன்? ஒரு வீட்டையாவது ஒழுங்கா கட்டினாரா? நான் இப்பதான் வேலைக்கு போன 3 வருஷம் ஆச்சு, 2 வீடு கட்டிட்டேன் தெரியுமா அப்படின்னு வாப்பாவை மட்டப்படுத்தி பையன் பேசுவான். இப்படி இந்த சீனியாரிட்டிக்கு மதிப்பு கொடுக்காத பண்புங்கிறது நம்மகிட்ட இயல்பாவே இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒரு இறை தூதரை கூட விட்டு கொடுத்தது கிடையாது. எல்லா இறை தூதரும் உயர்ந்தவர்கள், நான் தான்பா கீழே அப்படின்னு பேசுகிற பண்பாளர் அல்லாஹ்வுடைய ரசூல். அடுத்த இறை தூதரை பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் நபியினுடைய பிள்ளை, சிறு பிராயத்திலேயே தந்தையை விட்டு பிரிக்கப்பட்டார். அல்லாஹ்வுடைய நாட்டம் அது. ஒரு காலம் கடந்து கிணற்றில விழுந்தவர், கடைவீதியில் விற்கப்பட்டவர், அமைச்சர் குடும்பத்தில் வாழ்ந்தவர், சிறைவாசம் சென்றவர், பிறகு விடுதலையாகி சமுதாயத்தில் கண்ணியமிக்க ஒரு பொறுப்பை பெற்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமின் சந்தித்து அரசாட்சியினுடைய முக்கிய ஒரு அங்கத்தில் வாழ்ந்தவர் யூசுப் நபி. யூசுப் நபி வரலாற்று நீங்க வேற எந்த சூறாலையும் பார்க்க வேண்டாம், யூசுப்ன்ற சூறா படிச்சா போதும். அவர் சிறுபிராயத்தில் இருந்து அவர் ஆட்சியில உட்கார்ந்த வரைக்கும் ஒரு கனவை வைத்தே ஓடும். ஒட்டுமொத்த கதையுமே எப்படி ஓடும்? ஒரு கனவு. யூசுப் நபி ஒரு கனவு கண்டார், அந்த கனவின் விளக்கம் தான் அந்த வரலாற்றினுடைய இறுதி அப்படின்னு முடியும். இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏன் சிறைவாசம் போனாங்க அப்படின்னா ஏகத்துவத்துக்காக போல. இப்ப பல இறை தூதர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கலாம், துன்பப்படுத்தப்பட்டாங்க, ஊரை விட்டு விரட்டப்பட்டாங்க. என்ன காரணம்? அவர் தௌஹீத சொன்னார், அல்லாஹ் ஒருத்தன்னு சொன்னாரு, மக்கள் எல்லாம் விரட்டி விட்டாங்க, அடிச்சாங்க, துன்புறுத்தினாங்கன்னு பல இறை தூதருடைய வரலாறு படிச்சிருப்போம். யூசுப் நபி சிறைக்கு போனது காரணம் வேற. யூசுப் நபி ஒரு அமைச்சருடைய குடும்பத்தில் இருந்தார், அதுல வளர்க்கப்பட்டவர். அப்படி அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண், திருமணமான ஒரு பெண், யூசுப் அலைஹிஸ்ஸலாமினுடைய அழகின் மீது கவர்ந்தெழுக்கப்படுகிறார். யூசுப் நபிக்கான அழகை பத்தி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஒட்டுமொத்த உலக அழகுல சரிபாதி அழகு வழங்கப்பட்ட நபர் யூசுப் நபி. உலக அழகு ஒரு நபரின் அழகு அல்ல, முழு உலகத்துக்கு வழங்கப்பட்ட அழகுல சரிபாதி அழகு யாருக்கு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப பேரழகு, அவருக்கு மிஞ்சிய ஒரு அழகு உள்ளவர்லாம் மனித குலத்துல பார்க்க முடியாது, அப்படி ஒரு அழகாளர். அந்த அழகை பார்த்த உடனே அந்த குடும்பத்துல திருமணமான ஒரு பெண் தான் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமின் மீது ஆசைப்படுகிறாள்.
ஆசைப்பட்டதும் இல்லாம தனிமைக்கு ஒரு வாய்ப்பை தேடி தனிமையை பெற்ற பிறகு கதவை தாளிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாமை விபச்சாரத்திற்கு அழைக்கிறாள் அந்த பெண். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலகத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா. அல்லாஹ்வுடைய சான்றை மட்டும் இவர் பார்க்காவிட்டால், அந்த பெண் நாடினாள் யூசுஃபை, அல்லாஹ்வுடைய சான்றை யூசுஃபுக்கு நாம் காட்டாவிட்டால் இவரும் நாடி இருப்பார். அவ ஆசைப்பட்டுட்டா, இவர் ஆசைப்படல, நான் பாதுகாத்தேங்க. நாம் பாதுகாத்ததுனால தான் இவர் ஆசைப்படல. ஒருவேளை அல்லாஹ் தன்னுடைய சான்றை யூசுஃபுக்கு காட்டாவிட்டால் இவரும் ஆசைப்பட்டு இருப்பார். ஏன்னா இதெல்லாம் மனித இயல்பு. இந்த பணத்து மேல ஆசை வரல, வேற வேற ஆசை வரலன்ற வேற, இதெல்லாம் ஹார்மோன், உடம்பே தூண்டும். யூசுஃபை நாம் பாதுகாத்தேங்கிறோம். அந்த பெண்ணை ஆசைப்பட்டா, யூசுஃபை நாம் பாதுகாத்தேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி அந்த வரலாற்றினுடைய முடிவு எப்படி போகும்? யூசுப் நபி கதவை நோக்கி ஓடுகிறார், அந்த பெண் பின்னாடி துரத்தி கொண்டு வருகிறாள், கதவு திறக்கப்படுகிறது. எதிரில் அந்த பெண்ணுடைய குடும்பத்தவர்கள் கணவன்மார்கள் நிற்கிறாங்க. அந்த பெண் அப்படி பிளேட்டை மாத்திருச்சு. யூசுப் தான் என்ன செய்ய வந்தாரு? மானபங்கம் படுத்த வந்தார் என்று சொன்ன உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை தெளிவுபடுத்துறாங்க. அது யாரும் அங்க கேட்கறதுக்கு மனம் இல்லை. பிறகு வழக்கு வேறு ஒரு நபர்கிட்ட போகுது. யூசுப் நபியினுடைய பின்பக்கம் சட்டை கிழிக்கப்பட்டிருக்கு. அவர் சொல்றாரு, சட்டம் முன்னாடி கிழிஞ்சிருந்தா யூசுஃபுக்கு கிழிந்திருந்தால் பலவந்தப்படுத்த சென்றது யூசுப் என்று அர்த்தம். பின்னாடி கிழிஞ்சிருக்குது. அவர் என்ன பின்னாடி பக்கமே வந்தாரா? அப்போ உங்க மனைவி தான் தப்பு பண்ணி இருக்கிறான்னு பிரச்சனைய தீர்வு வந்துருச்சு. மனைவி தப்பு பண்ணான்னு தெரிஞ்ச பிறகும் அந்த பெண் சொல்றா, என்னுடைய ஆசைக்கு யூசுப் அடங்காவிட்டால், மறுத்து விட்டால் நான் அவரை சிறையில் அடைப்பேன். இவங்க அரச குடும்பம் இல்லை, அமைச்சர் குடும்பம், அரசர் வேற ஒருத்தர். நான் பொய் வழக்கையாவது சொல்லி வர நான் உள்ள தள்ளிடுவேன், என் ஆசைக்கு அவர் இறங்கு வர மாட்டாரான்னு அவ்வளவு தைரியமா குடும்ப மக்கள் மத்தியும் பேசுகிறார். யூசுப் நபி என்ன சொல்றாங்க? ஆசைக்கு அடங்குற வேலையெல்லாம் கிடையாது, நீ சிறைவாசம் கொடுத்தாலும் எனக்கு போதும். அல்லாஹ்ட்ட யூசுப் நபி கேட்கிறாங்க, இறைவா, இந்த பெண்கள் அழைப்பதை விட எனக்கு சிறைவாசம் எவ்வளவோ மேல் அப்படிங்கிறாங்க. ஜெயில் வாழ்க்கை எவ்வளவு மோசம் தெரியுமா? அனுபவிச்சவன்ட்ட போய் கேட்டு பாரு. நோயோட கூட வாழ்ந்துடலாம், கை கால் இல்லாம வாழ்ந்துடலாம், மனைவி இல்லாம கணவன் இல்லாம பிள்ளைங்க இல்லாம வாழ்ந்துடலாம், சோறு இல்லாம வாழ்ந்துடலாம். எவனாவது கொடுப்பான், கையேந்திர கொடுப்பான். சுதந்திரம் இல்லைன்னு வைங்க, அதை விட ஒரு கொடிய நிகழ்வே கிடையாது. 4 செவத்துக்குள்ள அடைஞ்சு கடத்தான் தான் அதனுடைய வழி தெரியும். யூசுப் நபி தப்பே செய்யாமல் சிறைவாசத்துல கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு வருஷம் இல்லை, பல ஆண்டுகள் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு சீரழியும் தெரியுமா? இன்றைக்கு இந்தியாவில் சில வழக்குகளை பார்க்கலாம். அந்த குண்டு வெடிப்பு, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஏதாவது ஒரு காரியங்களை சொல்லி இஸ்லாமியர்களை சந்தேகத்தின் பேரால் கைது செய்து விடுகிறார்கள். அப்படி கைது செய்தவர்கள் 20 வருஷம் 25 வருஷம் கழிஞ்சதுக்கு அப்புறம் இவர் குற்றமற்றவர் நிரூபிச்சு வெளியே தள்ளின ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? குஜராத்தில் ஒரு பெரிய கலவரம் ஒன்று நடந்தது. கோத்ரா என்ற ரயிலை கொளுத்தி விட்டார்கள். கொளுத்தி விட்ட ஒரு முஸ்லிமையும் பழியும் போட்டாங்க. அதுல சில பேரை கொண்டு போய் ஜெயில போட்டாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 23 வருஷம் ஆச்சு. 2002 நடந்துச்சு இந்த சம்பவம். 2025 வெளியே வராங்க. வெளியே வந்தவங்களுக்கு என்ன தெரியுமா பேரு? அவன் 22 வருஷம் 23 வருஷம் ஜெயில வாழ்ந்துட்டு இவன் குற்றம் இல்லாதவன், இவன் மீது குற்றம் நிரூபிக்கப்படல அப்படின்னு சொல்லி வெளியே தள்ளிட்டாங்க. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எந்த குற்றம் செய்யாமல் பல ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. பிறகு சிறைக்குள்ள 2 தோழர்கள், அந்த 2 தோழர் கனவு காண்றாங்க. ஒருத்தர் கனவுக்கு யூசுப் நபி விளக்கம் கொடுக்கிறாங்க. ஒருத்தர் என்ன கனவு காண்றாரு? மது ரசம், அதாவது இந்த பழங்களை வைத்து மது தயாரிக்கிற மாதிரி அவருக்கு கனவு வருது. யூசுப் நபி இறை தூதர், அவங்க சொல்றாங்க, மது தயாரிக்கிற மாதிரி கனவு வந்துச்சா, அப்ப நீ அரசர்கிட்ட ஒரு முக்கியமான பொறுப்புக்கு போற அப்படின்னு அர்த்தம். இன்னொருத்தர் சொல்றாரு, ரொட்டி துண்டை தலையில நான் வச்சிருக்கிறேன், பறவைகள் வந்து கொத்தி திங்குது, அப்படியா? அப்படி கனவு கண்டியா? அப்போ உனக்கு மரண தண்டனை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். யூசுப் கனவுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவருக்கு மரண தண்டனை, இவருக்கு விடுதலை கிடைக்குது. விடுதலைக்கு போற நபர்கிட்ட சொல்றாரு, என்னை பத்தி நீ அரசர்கிட்ட கொஞ்சம் பேசு, இந்த வழக்கை பத்தி விசாரிக்க சொல்லு, அரசருக்கு வழக்கை பத்தி உண்மையான கருத்து தெரியாது, அவர் விசாரிக்கட்டும் அப்படின்னு. போனவர் மறந்துட்டார். அவருக்கு கிடைச்ச பதவியில ஆண்டுகள் உருண்டோடுது. அரசர் ஒரு கனவு காண்றார். 7 மாடுகள், கொளுத்த மாடு, 7 மெலிந்த மாடு, 7 நெற்கதிர்கள், இது மாதிரி ஒரு கனவு வருது. விளக்கம் தெரியல. பக்கத்தில் உள்ள விட்டு விளக்கம் கேட்கிறார். இந்த மதுரசம் தயாரிக்க வந்தார்ல அரசர், பக்கத்துல பொறுப்பு, அவர்கிட்ட விளக்கம் கேட்கிறார். அவர் என்ன பண்றாரு? விளக்கத்தை தர, யாராவது பிடிங்க அந்த பிள்ளைய,
உட்காந்துட்டே இருக்கீங்களே, இப்படி தூக்குங்க. நீங்க இங்க உட்காருங்க. அங்க பேர் அங்க வச்சு. அரசர் என்ன செய்யறாரு? தன்னுடைய கனவுக்கான விளக்கத்தை கேட்கிறார். கனவுக்கான விளக்கத்தை கேட்கும் போது இந்த மதுரசம் தயாரிக்கிற இந்த நபர் மறுபடியும் யூசுப் நபியை போய் சந்திச்சு விளக்கத்தை கேட்டு வந்ததுக்கு அப்புறம் யார்கிட்ட போன விளக்கத்தை கேட்டதுக்கு அப்புறத்துக்கு தான் யூசுப் நபியை பற்றி விசாரிக்க வருகிறது. யூசுப் நபிக்கு விடுதலை கொடுக்கிறார் அரசர். கொடுக்கிற நேரம் வரும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னை பற்றி ஒரு வழக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசப்பட்டுச்சு. நான் தப்பு பண்ணவேங்கிற மாதிரி எனக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க. நான் உண்மையிலே தப்பு பண்ணனா இல்லையான்னு விளக்கம் தெரியாம நான் சிறைச்சாலையிலிருந்து வரல. முதல்ல வழக்கு எடுங்க, விசாரிங்க, விசாரிச்சுட்டு விடுதலை கொடுங்க. அரசு ஸ்ட்ரைட்டா விடுதலை கொடுக்க வந்துட்டார். இத்தனை வருஷம் ஒருத்தர் ஜெயில இருந்திருக்கிறார். அட தப்பே பண்ணாலும் பரவாயில்ல, அந்த மனுஷனை வெளியே விடுங்கன்னு அரசர் சொல்றாரு. யூசுப் நபி என்ன சொல்றாங்க? நான் வெளியே வர்ற மாதிரி இல்லப்பா, நீ வழக்கு எடு. முதல்ல என்னை பத்தி பேசப்பட்டுச்சு, ஒரு பொம்பளை வந்து சொல்லிச்சா இல்லையா, பிராது கொடுத்துச்சே அந்த பொம்பளை இப்படி, நான் தப்பு பண்ணனா இல்லையான்னு முதல்ல கேளு. தப்பு பண்ணலன்னு சொன்னா மட்டும் நீங்க என்ன வெளியிடுங்க, முதல்ல விசாரிங்க அப்படின்னு சொல்றாங்க. பிறகு விசாரிக்கப்படுகிறது. அந்த பெண் குற்றத்தை ஒப்புக்கொள்றாங்க. ஆமா அவர் தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணேன்னு சொன்ன உடனே யூசுப் நபி சிறைச்சாலிருந்து வெளியே வரார். இந்த செய்தி ரசூலா மென்ஷன் பண்றாங்க. சஹி முஸ்லிம்ல இந்த செய்தி நீங்க பார்க்கலாம். ரசூலா சொல்றாங்க, யூசுப் நபிக்கு அந்த அரசர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். என்ன வாய்ப்பு? இப்ப தப்பு நீ பண்ணினியோ இல்லையோ எனக்கு தேவையில்லை, நீ கனவுக்கு வழக்கம் கொடுத்திருக்க, நீ வெளியே வாடினார். யூசுப் நபி என்ன சொன்னாரு? நான் வெளியே வரமாட்டேன். என் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்ன நிலவரம் எனக்கு தெரிஞ்சாதான் சிறையை விட்டு வெளியே வருவேங்கிறாரு யூசுப் நபி. ரசூல் அதை சொல்லிட்டு சொல்றாங்க, ஒருவேளை யூசுப் நபி இடத்துல நான் இருந்தேன்னு வைங்க, அல்ஹம்துலில்லாஹ் நான் வெளியே வந்திருப்பேன். அவ்வளவு வருஷம் ஒருத்தர் சிறைச்சாலையில் இருக்க முடியுமா? யூசுப் நபிக்கு எவ்வளவு பொறுமை இருந்திருந்தா இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு பதிவு வைக்கிறாங்க. ஒருவேளை யூசுப் நபியினுடைய இடத்துல நான் இருந்து அரசர் என்ன கூப்பிட்டு நீங்க வெளியே வந்துருங்க, அது வழக்கு உண்மையோ பொய்யோ அதை விட்டுருங்க, நீங்க வெளியே வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தா நான் வெளியே வந்திருப்பேங்கிறாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள். யாரை மட்டப்படுத்துறாங்க? தன்னை மட்டப்படுத்துறாங்க. யாரை உயர்வுபடுத்துறாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்வுபடுத்தி அவர் மாதிரிலாம் சகிச்சுக்கிட்டு பொறுமையால இருக்க முடியாதுப்பா, நம்மெல்லாம் வெளியே வந்துருவோம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தன்னை மட்டப்படுத்தி பேசுகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன இன்னொரு இறை தூதர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ற இறை தூதர். குர்ஆனில் பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் அனுப்பப்பட்ட ஒரு அற்புதமான இறை தூதர்களில் ஒருவர் யூனுஸ் நபி. இந்த யூனுஸ் நபியினுடைய வரலாற்றை படிக்க ரொம்ப அழகா இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? ஒரு இறை தூதர் அல்லாஹ் கண்டிச்சு தண்டித்த ஒரு நிகழ்வை சொல்லி அவர் பாவ மன்னிப்பு தேடியதை குறித்து குர்ஆன் பேசுகிறது. மீனுடைய வயிற்றில் இருந்தார் யூனுஸ் நபி. இந்த வரலாற்றை கேட்கவே ரொம்ப ரம்மியமா இருக்கும். அந்த வரலாறு அல்லாஹ் ஆரம்பிக்கிற அந்த வரலாற்றை, யூனுஸை ஒரு தூதர் ஒரு சமுதாயத்துக்கு நம்ம அனுப்பணும். சமுதாயத்தில் லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தான் இருந்தாங்க. அந்த காயல் பண்ணதை எடுத்துக்கங்க, ஒரு 50,000 முஸ்லிம்ஸ் வைங்களேன், மாற்று மதத்தவங்களாம் சேர்த்தா ஒரு 10,000 பேர் இருப்பாங்க, ஒரு 60,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா, யூனுஸ் நபி தூதர் அனுப்பப்பட்ட சமுதாயத்தில் மொத்த மக்களே எவ்வளவு? 1,00,000 குறைவு. இந்த ஊரை விட கொஞ்சம் கூட இருந்தாங்க, அவ்வளவுதான். அந்த ஊருக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் யாரு? யூனுஸ் நபி. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்றாங்க. எல்லா இறை தூதரும் பண்ண மாதிரி பண்றாங்க. எல்லா இறை தூதரும் மக்களை எப்படி புறக்கணிச்சாங்க? இவர் பொய்யரு, ஏமாத்துறாரு, பைத்தியம் அப்படின்னு என்னெல்லாம் சொல்லணுமோ யூனுஸ் நபி அப்படி சொன்னாங்க. யூனுஸ் நபி அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, யா அல்லாஹ், நான் எத்தனையோ வருஷம் சொல்லி பார்த்தேன், ஒருத்தனும் கேட்கற மாதிரி தெரியல, நீ சமுதாயத்தை அழிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இறை தூதர்கள் கடைசி இப்படி ஒரு துஆ செஞ்சுட்டு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? வேதனையை கொண்டு வந்துருவான். நூஹ் நபி சமுதாயம், லூத் நபி சமுதாயம், ஆது நபி சமுதாயம், அதாவது ஹூத் நபியின் சமுதாயம், எல்லா இறை தூதர் சமுதாயத்துக்கு தான் அல்லாஹ் பண்ணான். இங்க அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? வேதனையை கொண்டு வரான். வேதனை எப்படி வருது? கார் மேகங்களா வருது, கருப்பு மேகம். அல்லாஹ் சில சமுதாயத்துக்கு அப்படி வேதனை கொண்டு போயிருக்கிறான். யூனுஸ் நபி சமுதாயத்துக்கு அப்படி வேதனை கொண்டு வரான். யூனுஸ் நபி அல்லாஹ் என்ன முன்னாடியே சொல்லிட்டான், நீங்க கிளம்பிருங்க, வேதனை வரப்போது நீங்க இருக்கக்கூடாது, நீங்க கிளம்புங்க, நான் அவங்க அழிச்சிடறேன்னு சொல்லிட்டான் அல்லாஹ். அப்ப யூனுஸ் நபி போயிட்டாங்க. திரும்பி வந்து பாக்குறாங்க, ஊர் அழிஞ்சிருக்குன்னு, ஊர் நல்ல நிம்மதியா இருக்கு, நல்ல சகஜமா நிம்மதியா சிரிப்போடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, வேதனை வருவதை பார்த்தவுடன் அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒட்டுமொத்த மக்கள், 1,00,000க்கும் குறைவாக மக்கள் இருந்தாங்க, அத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. மேகத்தை பாத்தியா,
அது பார்த்தா மலையை கொண்டு வர மாதிரி தெரியல, வித்தியாசமா இருக்குதே. நம்மகிட்ட கொஞ்சம் வருஷமா ஒருத்தர் இறை தூதர் அவர் உண்மையை தான் சொல்லியிருக்காரு போல, நம்ம தான் பொய்ப்படுத்திட்டோம், யாரெல்லாம் எங்களை மன்னிச்சிரு, உன்னை நம்புறோம், தூதரை நம்புறோம்னு உடனே சுஜல விழுந்து மன்னிப்பு தேடி கலிமாவை மொழிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ் வேதனையை கொண்டு வந்து திருப்பி கொண்டு போன கதையே கிடையாது. கொண்டு வந்துட்டாலே கதை முடிஞ்சிடும். இந்த சமுதாயத்தை மட்டும் அல்லாஹ் விட்டு வைக்கிறான். மன்னிப்பு கட்டியா, சரி நானும் மன்னிக்கிறேன்னு வேதனை எடுத்துட்டான். குர்ஆன்ல அல்லாஹ் பதிய வைக்கிறான், யூனுஸ் நபியின் சமுதாயத்தை தவிர வேற எந்த சமுதாயத்திற்கும் வேதனை போயிட்டு திரும்பி வந்ததே கிடையாது. போச்சுன்னா அழிக்க தான் போகும். ஆனா இங்க மட்டும் தான் திரும்பி வந்துச்சுங்க. யூனுஸ் நபி வராங்க, சமுதாய மக்களை பார்க்கறாங்க. இதைத்தானடா நான் இத்தனை வருஷம் நான் தாவா செஞ்சேன், நான் செய்யும் போது தெரியாத உங்களுக்கு வேதனை பார்த்தோன்னு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சமூக மக்கள் மீது கோபப்பட்டு ஒரு படகுல யூனுஸ் நபி பயணிக்கிறாங்க. படகுல இருந்து தவறி விழக்கூடிய யூனுஸ் நபியை மிகப்பெரிய மீனுடைய வயிற்றுக்குள்ள அல்லாஹ் சிறை பிடிக்கிறான். அல்லாஹ்வுடைய சிறைன்னு அது எப்படி இருக்கும்? வானுலகத்திலையும் இருக்கலாம், அடி ஆழம் பூமியிலும் இருக்கலாம், கடலுக்கு மத்தியிலும் கொண்டு வந்து வைப்பான். ஒரு இறை தூதர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடித்த வழிபாட்டில் தேர்ச்சி மிக்க இறையச்சம் மிக்க ஒரு இறை தூதரை மீனுடைய வயிற்றில் அல்லாஹ் சிறை வைக்கிறான். யூனுஸ் நபி என்ன பண்றாங்க? சில நாட்கள் போகுது, அல்லாஹ் கிட்ட துவா செய்யறாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவனும் இல்லை, நான் தான் அநியாயக்காரன், நீ பரிசுத்தவான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு யூனுஸ் நபி துவா செய்யறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? மீன் வயிற்றில இருந்து வெளியே கொண்டு வரான். யூனுஸ் நபியை ஒரு பறந்து விரிந்த பரப்பளவில் தூக்கி எறிகிறான். பிறகு யூனுஸ் நபி நல்ல நிம்மதி ஆயிட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் இங்க பதிய வைக்கிறான். சொல்லும் போது என்னதுமா சொன்னான்ல, ஒருவேளை யூனுஸ் பாவ மன்னிப்பு தேடாமல் இருந்தால் கியாமத்து நாள் வரை இவரை தூக்கி நான் என்ன பண்ணிருப்பேன்? மீனுடைய வயிற்றுல வச்சிருப்பேன். அவர் கோவப்படலாமா சமுதாயத்து மேல? நான் ஒரு சமுதாயத்தை அழிக்காம விட்டுட்டா அவர் சமுதாயத்து மேல கோவப்படுவாரா அப்படின்னு அல்லாஹ் யூனுஸ் நபியை கண்டிக்கிறான். கண்டிச்சது மட்டும் இல்ல, சூரா கலம் எடுத்து பாருங்க. அல்லாஹ் ஒவ்வொரு இறை தூதரை சொல்லும் போது இவர் மாதிரி இருன்னு சொல்றாமல, யூனுஸ் நபியை குறிப்பிடும் போது சொல்றான், மீன் உடையவரை போன்று நபியை நீ இருக்காதேங்கிறான். இது எவ்வளவு பெரிய மோசமான விமர்சனம், யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ஒரு இறை தூதரை குறிப்பிட்டு நபியே முகமதே யூனுஸ் மாதிரி நீ ஆயிடாதேங்கிறான். அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த வரலாற்றெல்லாம் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு என்ன சிந்தனை வரும்? பொதுவா நமக்கு என்ன சிந்தனை வரும்? மோசமான இறை தூதர் தான் போல, அப்படிதானே வரும். அல்லாஹ்வுடைய ரசூல் உடைக்கிறாங்க அந்த கருத்தை. மக்களே, உங்கள யாரும் யூனுஸ் பின் மத்தா என்ற அந்த இறை தூதர், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா பேர் என்ன? மத்தா. யூனுஸ் பின் மத்தாவை விட நான் சிறந்தவன் என்ன ஒருபோதும் சொல்லாதீங்க. நாங்க ரசூல், யூனுஸ் தான் என்னை விட சிறந்தவன், நான் அவருக்கு கீழேங்கிறாங்க. இப்படி எந்த வரலாற்று செய்தி படிக்கும் போது நமக்கு அந்த இறை தூதரை பத்தி நெகட்டிவா ஒரு சிந்தனை வந்தா கூட உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் உடைக்கிறாங்க. தப்பா நினைக்காதீங்க, இப்ராஹிம் நபி என்ன விட சிறந்தவர், மூசா நபி என்ன விட பொறுமைசாலி, யூசுப் நபி என்ன விட பொறுமைசாலி, யூனுஸ் நபி என்ன விட சிறந்தவர், எல்லா இறை தூதரோட நான் தான் கீழே இருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பதிய வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களின் பெருந்தன்மை. அது மார்க்க செய்தி என்பது ஒரு பக்கம், ரசூலுல்லாஹ்வுடைய பெருந்தன்மை. எந்த இறை தூதருமே என்னை விட அவர்கள் தாழ்ந்தவர்கள், நான் தான் அவர்களை விட உயர்ந்தவர் என்று ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு இல்லை என்பதை பார்க்க முடிகிறது. உண்மையில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய பெருந்தன்மை நம்மளெல்லாம் பெரிய வியப்புல ஆழ்த்துது. எந்த இடத்திலாவது பேசலாம்ல, அந்த இறை தூதர் என்னப்பா, அவரை விட நான் தான் பெரிய ஆளு, அந்த வார்த்தை வரல நபி அவர்கள்ட்ட. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த அளவிற்கு ஏனைய இறை தூதர்கள் விஷயத்தில் மதிப்பளிக்கக்கூடிய நபராக இருந்தார்கள். உண்மையில் ரசூலுல்லாஹ் தலைச்சிறந்த நற்குணவாதிதான் என்பதை இந்த செய்தியின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர் செய்திகளை நாளைக்கு நாம் அறிந்து கொள்வோம். நாளைய தினத்தில் நேரடி கேள்வி நிகழ்ச்சி. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.